Hello friends, welcome to our channel. So, இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தினா இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம MBBS ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தினா கர்நாடகால இருக்க மெடிக்கல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அது MBBS கான மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கோட்டால ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கான வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்டும் அண்ட் பாத்தீங்கன்னா அந்த காலேஜஸ்லாம் எங்க லொகேட் ஆயிருக்கும். சோ அந்த காலேஜ்ல ஃபீஸஸ் எல்லாம் எந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கும் அப்படிங்கறத டோட்டலா 1 by 1 ஒவ்வொரு காலேஜஸா பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்னு கொடுத்துக்கோங்க. சோ அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்நாடகா MBBS கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2025ல ரவுண்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அண்ட் கவுன்சிலிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 கொடுத்திருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சென்ட் ஜான் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ற காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல லொகேட் இருக்கக்கூடிய காலேஜ். சோ 1 by 1 என்னென்ன காலேஜ் இங்க லொகேட் இருக்குங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல உங்களுக்கு ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் 8 lakhல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் பொறுத்த வரைக்கும் 9000ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 558க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 548க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ல உங்களுக்கு கெம்பிகோடா IMS கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க. இந்த காலேஜ்ல ஃபீஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 lakhல இருக்கும். காலேஜோட ஸ்கோர்ஸ் மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன்லயே தெரியும் நினைக்கிறேன். அதை அப்படியே பாத்துக்கோங்க. ஏன்னா 1 by 1 ரேங்க் சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு வந்து வீடியோட டியூரேஷன் அதிகமாயிரும். சோ ஸ்கோர் மட்டும் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல உங்களுக்கு 524 இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா 512க்கு உங்களுக்கு ஆயிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைதேகி IMS அண்ட் RC கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் உங்களுக்கு பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஃபீஸ் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். சோ ரேங்க்கும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும், நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1க்கான உங்களுக்கு ஸ்கோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 522க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 2க்கான உங்களுக்கு ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 507க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபோர்த்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஃபீஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 lakhக்குள்ளே வந்துரும். அண்ட் பாத்தீங்கன்னா ரேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஸ்கோர் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 515க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 494க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5த்ல பாத்தீங்கன்னா BGS குளோபல் IMS கொடுத்திருக்காங்க. பெங்களூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ ரவுண்ட் 1க்கான ரேங்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 41000ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 510க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2க்கான ரேங்க் பாத்தீங்கன்னா 55000ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2ல 497க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 6ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்க பாத்தீங்கன்னா MVJ மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜும் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. ரவுண்ட் 1க்கான உங்களுக்கு ரேங்க் 45000ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 506ல கொடுத்திருக்காங்க. ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 488க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் IMS RC கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜுக்கான லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜோட ஃபீஸ் ரேஞ்ச் ஸ்கிரீன்லயே தெரியும் நினைக்கிறேன், அதை அப்படியே பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 500ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 481க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பாயிண்ட் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் உங்களுக்கு பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜோட ரேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 57000ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 495க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 476க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9th உங்களுக்கு சோ எஸ் நிஜலிங்கப்பா கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்க பாத்தீங்கன்னா பகல்காட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியே சேமாவே இருக்குன்னே சொல்லலாம். சோ ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 485க்கும் ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 472க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் 10த்ல பாத்தீங்கன்னா அல்லாமின் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பிஜாப்பூர் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ்ல ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 479க்கும் அண்ட் ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 470க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்ரீ பாலவேஸ்வரா MCS கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சித்ரதுர்கால லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரேஞ்ச் ஒரே சேமா தான் இருக்கு. அது 1 by 1 நீங்களே பாத்துக்கோங்க. சோ ரேங்க் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. சோ இந்த காலேஜுக்கு உங்களுக்கு ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 484க்கும் ரவுண்ட் 2க்கான உங்களுக்கு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 467க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. சோ அடுத்ததா உங்களுக்கு JJM தவங்கரி கொடுத்திருக்காங்க. தவங்கரியில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 506க்கும் ரவுண்ட் 2க்கான உங்களுக்கு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 591க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்ததா உங்களுக்கு SSIMS கொடுத்திருக்காங்க. தவங்கரியில லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 499க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 483க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாதேவப்பர் ராம்பூர் கொடுத்திருக்காங்க. அந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா குல்பர்கால லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 499க்கும் ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 476க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஆக்ஸ்போர்ட் MCS அண்ட் RC கொடுத்திருக்காங்க. சோ பெங்களூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் 500 அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 481 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் முல்லர் கொடுத்திருக்காங்க. மங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல உங்களுக்கு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 519க்கும் ரவுண்ட் 2ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 505க்கும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா
ஏஜே ஐஎம்எஸ் ரிசர்ச் சென்டர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் மங்களூர்ல லொகேட் ஆயிருக்குங்க. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 507க்கும் அண்ட் ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 491க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. சோ அடுத்தது உங்களுக்கு கனச்சூர் ஐஎம்எஸ் அண்ட் ஆர்சி கொடுத்திருக்காங்க, மங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜோட ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 487க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 466க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. கேவிஜி ஜுலியா கொடுத்திருக்காங்க, மங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜோட ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 481 ரவுண்ட் 1க்கு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 464க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நவோதயா மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ராய்ச்சூர்ல லொகேட் ஆகக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 482க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 465க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அடுத்தது சுப்பையா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஜிமோஹால லொகேட் ஆகக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. ஸ்கிரீன்ல தெரியுற ரேங்க் லிஸ்ட் எல்லாமே பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 483க்கும் ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் 468க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி ஐஎம்எஸ் அண்ட் ரிசர்ச் ஹாஸ்பிடல் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு தம்கூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜ்ல ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் 482க்கு ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 466க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சித்தகங்கா மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க, தம்கூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 488க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 474க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ லிஸ்ட்ல அடுத்த காலேஜ் என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி கொடுத்திருக்காங்க. காலேஜ் ராமநகரால லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 481ல கொடுத்திருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 465க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பட்டேல் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க, பகல்காட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 48க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் 463க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அடுத்தது உங்களுக்கு எம்எஸ் ராமையா மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், அப்படி பாத்துக்கோங்க. சப்தகிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஃபீஸ் ரேஞ்ச பொறுத்த வரைக்கும் ஒரு 25 lakhsல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜஸோட உங்களுக்கு ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், அப்படி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎம் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா தர்பார்ல லொகேட் ஆயிருக்கு. ஆதி ஜுஞ்சாங்கிரி ஐஎம்எஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா மண்டியால லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜோட ஃபீஸ் ரேஞ்ச பொறுத்த வரைக்கும் 22 lakhsல உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 430க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 388க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர் ஜான் தயானந்த சாகர் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹரோஹலில லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ்ல ஃபீஸ் ரேஞ்ச பொறுத்த வரைக்கும் 22 lakhsல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 427க்கும் ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 399க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது பிஎஸ் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க, பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன்லயே தெரியும் நினைக்கிறேன், அப்படியே பாத்துக்கோங்க. பிஜிஎஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க, பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 22 lakhsல கொடுத்திருக்காங்க. சோ ஸ்கோர் ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் 440ல கொடுத்திருக்காங்க. சோ ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 363க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீனிவாசா எம்ஆர் ரிசர்ச் சென்டர் கொடுத்திருக்காங்க. சோ மங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஃபீஸ் ரேஞ்ச் எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க, சேமா தான் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 481க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ரவுண்ட் 1ல. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 423க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ மதுசூதன் சாய் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சிக்கபல்லபூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜ்ல ஃபீஸ் ரேஞ்ச பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 22 lakhsல கொடுத்திருக்காங்க. சோ ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயே தெரியும் நினைக்கிறேன். அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 454க்கும் அண்ட் ரவுண்ட் 2க்கான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 403க்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. கர்நாடகா எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க காலேஜஸ் லொகேட் ஆயிருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல ஃபீஸ் ரேஞ்ச் எல்லாம் எப்படி இருக்கும் அண்ட் ரேங்க் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கோர் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டோட்டலா இந்த வீடியோல பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கர்நாடகா எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படி இல்லனா அந்த காலேஜ்ல இருக்க கவுன்சிலிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.